மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் ஞானசேகரமூர்த்தி. நான் சீனியர் வெல்னஸ் கோச்சா 15 இயர்ஸா ஒரு 6000 ஃபேமிலியை ஹெல்த்தியா ஹாப்பியா ஃபிட்டா ஆக்கியிருக்கேன். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் போறோம்னா தண்ணியை பத்தி. நீங்க நினைக்கிற என்ன தண்ணி பத்தி என்ன இருந்தாலும் பேச போறோம் நினைக்கலாம். உண்மையான விஷயம், நம்ம தண்ணியில தான் நம்மளோட உடல் இயக்கம் வளர்ச்சிதை மாற்றம் எல்லாமே கரெக்டாக நடக்கும். இப்போ நீங்க எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னா, நீங்க 20 கிலோ இருந்தா 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இப்போ நீங்க 80 கிலோ இருக்கீங்கன்னா 4 தண்ணி குடிக்கணும். இது எதுக்காக நீங்க கேட்கலாம். நம்ம உடல்ல சாப்பிட்ற சாப்பாடு சரியா ஜீரணமாகறதுக்கும், ஜீரணமாகிற சாப்பாடு சரியா அப்சர்வேஷன் ஆகிறதுக்கும், அப்சர்வேஷன் சாப்பாடு நம்ம செல்கள் மூலியமா செல்லுகள் போய் சேர்ந்து அது டீடாக்சிஃபிகேஷன் ஆகிறதுக்கும் நம்ம தண்ணி ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம டைஜஷன் பத்தி பார்க்கலாம். நீங்க சாப்பிட்ற சாப்பாடு உமிழ்நீர் கலந்து வயிற்றுக்குள்ள போயிட்டு சரியா ஜீரணமாகறதுக்கு அங்க தேவையான தண்ணி வேணும். எப்படி ஒரு கிரைண்டர்ல மாவு ஆட்டும் போது தண்ணி ஊற்றுனாதான் சரியா அரைப்படுமோ, அது மேல சரியான அளவு தண்ணி இருந்தாதான் அங்க டைஜஷன் நல்லா நடக்கும். டைஜஷன் சரியா நடந்து வெளியே வரும்போது இன்டெஸ்டைன் வழியா வெளியே வரும்போது அது அப்சர்வேஷன் ஆகும். அது சரியா அப்சர்வேஷன் ஆகி உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் சரியா சீரா அந்த சத்துக்கள் போகணும்னா அதுக்கு சரியான தண்ணி வேணும். அது மட்டுமே இல்லை, நம்ம உடல்ல ஒவ்வொரு செல்லுமே செப்பரேட் யூனிட். அந்த ஒவ்வொரு செல்லுக்குமே தேவையான சத்தான சாப்பாடு தண்ணி எல்லாமே சரியா போய் சேரும் போதுதான் அங்க சரியான அப்சர்வேஷன் இருக்கும். நான் முதலே சொன்னேன், ஒவ்வொரு செல்லுமே செப்பரேட் யூனிட்னு சொன்னேன். ஒவ்வொரு செல்லுமே அதுக்கான தனித்தனியான செப்பரேட் வேலை இருக்கு. உதாரணத்துக்கு கண்ணுக்கு பார்க்குற வேலை, வாய்க்கு பேசுற வேலையும் சாப்பிட்ற வேலையும் இருக்கு, கை காலுக்கு இயங்குற வேலை இருக்கு. இது மாதிரி எல்லா செல்லுக்குமே அந்தந்த வேலையை கரெக்டா பண்றதுக்கு தண்ணி வேணும். அது மட்டுமே இல்லை, தண்ணி உண்மையான எரிபொருள். நீங்க உடலை தொட்டு பாருங்க, உடம்புல சூடு தெரியும். எப்படி உடம்புல சூடு ஜென்ரேட் ஆகுது, அது சரியா ஜென்ரேட் ஆகிறதுக்கு தண்ணி வேணும். அது மட்டுமே இல்லை, ஒவ்வொரு செல்லுக்குமே வாட்டர் வேணும், நியூட்ரிஷன் வேணும். அது எல்லாமே அது கலந்து அதோட ஒர்க்கை பண்றதுக்கு. உதாரணத்துக்கு கண்ணு பார்க்குதுன்னா அங்க ஈரப்பதம் கரெக்டா இருக்கணும். அந்த ஈரப்பதம் கரெக்டா இருந்து நம்ம தெரியல, பிரெயினுக்கு தெரியணும்னா அங்கேயும் ஈரப்பதம் வேணும். அப்போ இதுக்கு தண்ணி வேணும். நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, சுவாசிக்கும் போது நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு கூட வாட்டரும் வெளியே போகுது. அப்போ அது காம்பன்சேஷன் பண்ணுறதுக்காக தண்ணி வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல்ல டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தண்ணி வேணும். நீங்க வேகமா ஓடுறீங்க, நடக்கிறீங்க, ஒரு எக்ஸசைஸ் பண்றீங்க, இல்லை கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. அப்போ என்னாங்கன்னா பாடி ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது உடம்பு வேர்வை நேரங்களை ஆக்டிவேட் பண்ணி வேர்வை வெளியிடும். அப்போ நம்ம உடல்ல டெம்பரேச்சர் குறையும். சூடாகிறத குறைக்கிறதுக்காக நம்ம உடம்பு வேர்வை நேரங்களை ஆக்டிவேட் பண்ணி டெம்பரேச்சர் வெளியிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு பானையில் தண்ணி வைக்கிறீங்க. பானையில் தண்ணி வைக்கும் போது அந்த தண்ணி கூலாகுதுன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. எப்படி கூலாகுது? அந்த சிறு சிறு துவாரங்கள் வழியா வாட்டர் வெளியே ஏவரேட் ஆகும்போது உள்ள இருக்க ஹீட்டை வெளியே எடுத்துட்டு ஏவரேட் ஆகுது. அப்போ அங்க கூலிங் கிடைக்குது. அது போல நம்ம உடம்பு எப்பெல்லாம் சூடாகுதோ, ஃபீவர் வந்ததுன்னா உடம்பு வேர்வை விடும். அப்போ டெம்பரேச்சர் குறைஞ்சிடும். ஆர்டிபிஷியலா நீங்க மாத்திரை போட்டு அந்த வேர்வை வெளியே வர சொல்லி டெம்பரேச்சர் குறைக்கிறாங்க. அது நல்லது இல்லை. இது போல ஒவ்வொரு விஷயங்களுக்குமே தண்ணி வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல்ல ரத்த ஓட்டம் சீரா போறதுக்கு தண்ணி வேணும். ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா 83% வாட்டர் தான். அது கரெக்டா தண்ணி இருந்தாதான் சத்துக்களும் ஆக்சிஜனும் நம்ம செல்லுக்கு சப்ளை ஆகும். அப்படி இல்லைன்னா அது சப்ளை ஆகாது. இதுக்கு தண்ணி வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கழிவுகள் வெளியேறது. நம்ம உடம்பு கோடிக்கணக்கான செல்லானது. ஒவ்வொரு செல்லுமே தண்ணி விட்டு நான் முதலே சொல்லியிருக்கேன். அந்த செல்லு எல்லாமே நம்மளோட கொடுக்குற ஆக்சிஜனையும் வாட்டரையும் சத்தான சாப்பாட்டையும் எடுத்து யூஸ் பண்ணி அதோட ஒர்க்கை வெளியே பண்ணிட்டு வேஸ்ட்டை வெளியிடும். உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த வேஸ்ட் சரியா வெளியே வர்றதுக்கு தண்ணி வேணும். அப்படிலாம் சரியாகாது. இப்போ கழிவுகள் வேர்வை, மலம், மோஷன், இது யூரினேஷன், இது வழியா வெளியே வருது, சுவாசம் வெளியே வருது. இந்த 4 வகையாகவும் கழிவுகள் வெளியேறதுக்கு தண்ணி வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட போன் ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு தண்ணி வேணும். ஏன்னா நம்மளோட போன் மாரோல இருந்து தான் நம்ம ரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகுது. அந்த ப்ராசஸ் சரியா நடக்கிறதுக்கு வாட்டர் வேணும்.
அது மட்டுமே இல்லை, நம்ம ஜாயிண்ட்லாம் இருக்கு இல்லையா, நம்ம ஜாயிண்ட்லாம் ஒழுங்கா லூபிகேஷன் ஆகி அங்க தங்குதடை இல்லாம ஃப்ரீயா ஃபிளக்சுவேஷன் ஆகி செயல்படுறதுக்கு தண்ணி வேணும். இப்போ அது மட்டுமே இல்லை, நம்ம ஆர்கான் எல்லாமே நம்ம வயிற்றுக்குள்ள மார்பு பகுதிக்குள்ள இருக்குது. அதுல உராய்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அதை சுற்றி தேவையானவங்களுக்கு ஏற்படுமா தண்ணி வேணும். இது மட்டுமே இல்லை, நம்ம நடக்கிறீங்க போறீங்க அந்த இயக்கத்துக்கு தண்ணி வேணும். அப்போ இவ்வளோ வேலைகளுக்காக நம்மளுக்கு தண்ணி குடிச்சாதான் நம்ம ஆரோக்கியம் இருக்க முடியும். அது மட்டுமே இல்லைங்க, ஏர் குரோத், நம்மளோட முடி வளர்ச்சி சரியா இருக்கிறதுக்கும், நம்ம சுவாசம் சரியா இருக்கிறதுக்கும், ஸ்கின்னு சாஃப்டாகவும் பிரைட்டாகவும் இருக்கிறதுக்கும் தண்ணி வேணும். இதுதானா? இது மட்டுமே இல்லை, உங்க உடல்ல அமினோ அமிலங்கள், ஜீர்ணீர்கள், என்சைம்ஸ் எல்லாமே சுரக்குது. இது சீரா சுரக்கிறதுக்கு தண்ணி வேணும். நீங்க பாருங்க, ஒரு சொட்டு உமிழ்நீரை எத்தனை கோடி செலவு பண்ணாலும் எந்த லெபார்ட்டரியும் தயார் பண்ண முடியாது. அது சரியா உமிழ்நீர் சுரக்கிறதுக்கு தண்ணி வேணும். இவ்வளவு விஷயங்களுக்காக நம்ம தண்ணியை குடிக்கணும். குடிச்சா மட்டும்தான் நம்ம முழு ஆரோக்கியமா இருக்க முடியும். இதில் நீங்க கம்மியா குடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஆரோக்கியம் பாதிக்கப்படும். நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கும் டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கும் தண்ணி சரியா குடிக்காதுதான். நீங்க இன்னொன்று கேள்விப்பட்டீங்க, நம்ம சிஎம் ஜெயலலிதா கடைசி தடவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது உடம்புல வாட்டர் பர்சன்டேஜ் குறைஞ்சதுனால தான் அட்மிட் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்பவும் உயிரோட வெளியே வரவே இல்லை. இப்போ நீங்க தண்ணி குடிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம எதுக்காக தண்ணி குடிக்கணும்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஆள் எவ்வளவு தண்ணி குடிக்கணும் பார்ப்போம். நீங்க 20 கிலோ இருந்தா 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 40 கிலோ இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா 20 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நீங்க 60 கிலோ இருந்தீங்கன்னா 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 80 கிலோ இருந்தீங்கன்னா 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்போ நீங்க 100 கிலோ இருந்தீங்கன்னா 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அது போல ஒவ்வொரு 20 கிலோவுக்கும் நீங்க 1 லிட்டர் தண்ணியை சேர்த்து தான் குடிச்சாகணும். தண்ணி எப்படி குடிக்கணும்னா, 1 மணி நேரத்துக்கு 1/2 லிட்டர் மேல குடிக்காதீங்க. அதையே ஒரு 4 to 5 டைம்ஸ் குடிங்க. அதே போல மத்தியானம் சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு 1/2 hour முன்னாடி தண்ணி குடிக்கிறதே ஸ்டாப் பண்ணிடுங்க. சாப்பிட்டு 1/2 மணி நேரம் தண்ணி குடிக்கணும். சாப்பிடும்போது சலவா மிக்ஸ் ஆகி நல்லா மென்று மெதுவாக சாப்பிடுங்க. அவசரமா சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தண்ணி குடிக்கிற சுச்சுவேஷன் வந்துடும். அப்போ மெதுவாக சாப்பிட்டீங்கன்னா நல்ல டைஜஷன் நல்லா இருக்கும், தண்ணி குடி வேண்டியிருக்காது. சாப்பிடும்போது தண்ணி குடிச்சிங்கன்னா ஜீரணங்கள் டைலிட் ஆகிட்டு ஒரு கேஸ்ட்ரிக் அசிடி ஃபார்ம் ஆகும். அதனால சாப்பிடும்போது தண்ணி குடிதை அவாய்ட் பண்ணுங்க. சாப்பிட்டு 1/2 மணி நேரம் தண்ணி குடிங்க. அதே போல காலை எழுந்துமே தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடலாம். நைட்டு படுக்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு படுங்க. கம்ஃபர்டபுளா ஆழ்ந்த தூக்கம் இருக்கவங்களுக்கு நிம்மதியா காலைல ஃப்ரெஷ்ஷா எழுந்திருக்க முடியும். தண்ணி எதுக்காக குடிக்கணும், எப்படி குடிக்கணும் நான் சொல்லிட்டேன். மீண்டும் வேறொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம்.